மாலை வணக்கங்கள். இந்த ஐசிடி அகாடமி இன்னைக்கு நடத்திருக்க இந்த ஈவெண்ட் MOU வித் குளோபல் as well as with respect to our particular ஒரு கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாம் இங்கே வந்துட்டு MOU எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினாங்க. இது குத்து விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி இது Tier 2 Tier 3 சிட்டியில் Tier 2 Tier 3 சிட்டியில் குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு குழந்தைங்கள்லாம் இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்காக ஐசிடி அகாடமி நம்ம தமிழ்நாட்டில் மிக அற்புதமாக அவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்கை இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் வந்து MOU எக்ஸ்சேஞ்ச் பண்ணி CSR ஃபண்ட்ஸை கொடுத்து அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக Tier 2 Tier 3 சிட்டியை முன்னுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இதை வந்து மிக பிரமாதமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை ஹானரபிள் CM அவர்கள் எனக்கு கொடுத்தமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் மிக அற்புதமாக இந்த ஐசிடி அகாடமி செயல்படுறதுக்காக கிட்டத்தட்ட 2007 ஆரம்பித்து இப்போ இத்தனை வருஷம் அவங்க வந்து நல்லபடியாக நடத்தியிருக்காங்க. 18-19 வருஷமாக நடத்தின்னு இருக்காங்க. இது இப்போ மிக அற்புதமாக இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இது வெளிப்படுது. அங்கே இருக்கவங்களும் நமக்கு வந்து வேண்டிய இண்டஸ்ட்ரீஸை அவங்க வந்து இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ட அப்புறமா இங்கே இருக்கிற குழந்தைங்கள கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுலையும் அவங்க வந்து முன்னேற்றமாக இருக்காங்க. இட்ஸ் a very beautiful journey for this particular ICT kids. எல்லா இடத்துலையுமே ட்ரைனிங் வரும். உங்களுடைய இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், ஏவி ஆகட்டும், எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்கிறீங்கனாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்களோட ட்ரைனிங் இருக்கும், சாஃப்ட் டெக்னாலஜி இருக்கும், எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். காலேஜிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, யூனிவர்சிட்டியிலேருந்து வரக்கூடிய எல்லா இவங்களுக்கும் அவங்கவுங்களோட டிசிப்ளினில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன வேணுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்பட்டதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டேர்ன் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்பட்டதை அவங்களுக்கு வேண்டியதை அவங்க வந்து ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. அந்த ரிசர்ச் பண்ணுறதை இவங்க கொண்டு போயிட்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்கன்றதையும் கொண்டு போவாங்க. ஒவ்வொரு இங்கே வந்திருக்கலையும் நிறைய பேர் வந்து ஐசிடி அகாடமிலேருந்து அவங்களுடைய ஸ்டார்டிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. லைஃப் ஆமாம், நிச்சயமாக அமைக்கப்படும். அவங்களே மானிய கோரிக்கையிலும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு இடத்துல நிற்க போகிறதில்ல. AI தான் இப்போ இருக்கக்கூடிய ஃப்யூச்சரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே நம்ம வந்து MOU சைன் பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரியில். அது வந்து ஏஐயோடு தான் முதல் காரணமே. அந்த AI இருக்கிறதுனால தான் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வளர்கிறதுனால நமக்கு வந்து GDP க்ரோத்தும் நல்லா வருது. நம்மளுடைய ஹானரபிள் மினிஸ்டரோட 1.5 ட்ரில்லியன் அதனுடைய இமேஜினேஷன் அதனுடைய வழிக்கு நம்ம வந்து நடத்தி கொண்டு போகிறதுக்கு காரணமே இந்த AI தான். AI வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம். கம்ப்ளீட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதுலேருந்து பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா AI இருந்திருக்கு. அந்த AI வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதும் மக்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கம்மியாகுதுன்றதை விட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் AI கற்றுக் கொடுத்தோன்னா வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லை, இதனால் பன்மடங்கு வந்து உற்பத்தியும் அதிகமாகிறதுனால GDP க்ரோத்தும் அதிகமாகும். 1.5 ட்ரில்லியன் நம்ம நிச்சயமாக வெற்றி பெறும். அதுதான் இப்போ சொன்னேன். வேலைப்பாடுகள் கம்மியாகாது, வேலைப்பாடுகள் அதிகமாகும். இப்போது உங்களுக்கு இப்படி தெரியறது, இப்போ வந்து AI கற்றுக்காதவங்கிறதுனால வேலைப்பாடுகள் கம்மியாகுது. AI நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோன்னா கம்ப்ளீட்டாக GDP க்ரோத் எல்லாருக்கும் தெரியும். ஏஐனால் வந்து பன்மடங்கு வந்து க்ரோத் அதிகமாகுதுன்றது தெரியும். அது அடிப்படை உண்மை. இந்த அடிப்படை உண்மையில் இப்போ நமக்கு எத்தனை பேருக்கு AI தெரியும் கேட்டிங்கன்னாக்கா 100 பேரில் வந்து 10 பேருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த 10 பேருக்கு தெரியுன்றதை நம்ம 40 பேருக்கு தெரிய வச்சோன்னா நம்மளுடைய GDP க்ரோத் அதிகமாகும், நம்மளோட வளர்ச்சி அதிகமாகும், நம்மளுடைய இண்டஸ்ட்ரி க்ரோத் அதிகமாகும். மிக பிரமாதமாக நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் ஹானரபிள் CMோட 1.5 ட்ரில்லியன் விஷனுக்கு நிச்சயமாக போய் சேரும். சார், இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி, நமக்கும் எலக்ட்ரானிக் சிட்டி இருக்குங்க. இப்போ தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு ஒரு தனி நகரம் அந்த உருவாக்குறது. ஆமாங்க, AI சிட்டி ஒன்று உருவாக்குறோம். ஏன்னா நம்மக்கிட்ட படித்தவங்க, நம்மக்கிட்ட வித்துட்டவங்க, நம்ம தான் சீடு போடுறோம், நம்ம தான் மரத்தை வளர்க்குறோம், நம்ம தான் தண்ணி ஊற்றுறோம். ஆனால் வந்து
வேறு இடத்துல போயிட்டு அவங்க வந்து வேறு கண்ட்ரிக்கோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கோ போகும்போது நமக்கு வந்து அந்த வாய்ப்பை இங்கே கொடுக்கறதுக்கு முடியலேன்ற நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஏஐ சிட்டின்னு ஒன்று உருவாக்குறோம். அந்த ஏஐ சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வித எக்கோசிஸ்டமும் இதில் இருக்கும். அந்த எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கும்போது அவர்களுடைய வளர்ச்சிகள், அவங்க இங்கே திரும்பி வரணும், அவங்க குழந்தைங்க இங்கே வரணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் அப்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை எப்படி அது அங்கே இருக்கிற மாதிரி இங்கே எப்படி கொண்டு வர்றது. இங்கே வந்து இந்த குழந்தைங்களுக்காக படிப்பறிவு யூனிவர்சிட்டி வரைக்கும் கொண்டு போயிட்டு, அதே போல் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எல்லாமே அட் பார் வித் அதர் கண்ட்ரீஸ் நம்ம மிக அருமையாக பண்ணணும்னா அங்கே இருக்கவங்க ஏன் அங்கே இருக்க போகிறாங்க? நம்ம இடத்துல இருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு, நம்ம மண், நம்மளுடைய தளபதி விஜய் அவர் கூட இருப்பாங்க. ஏற்கனவே 4 கம்பெனி சைன் பண்ணாங்க, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஜிசிசியில் இன்னும் நிறைய கம்பெனிகள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நாடு, இந்த தமிழ்நாடு, இது உங்களுக்கு தெரியும், லஞ்சம் ஊழல் இல்லாதது. 21 நாளில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சிங்கிள் விண்டோவில் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் சிங்கிள் விண்டோவில் கொடுக்கறதுக்கு எல்லா வித அமைப்புகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்க நாடு. ஐசிடி அகாடமியில் மிக அற்புதமாக இங்கே செயல் பண்ணுற எம்டி வந்து மிஸ்டர் ஸ்ரீகாந்த். பர்டிகுலராக நம்ம 1 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படி பார்க்க முடியாது. இட்ஸ் வேல்யூவேஷன் கேம். அதை வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை விட எவ்வளோ மக்களுக்கு வந்து நம்ம போய் சேர்த்துன்னு இருக்கோம்னு சொல்கிறது தான் நல்லது. அவ்வளோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு இருக்கோம். இன்னும் முயற்சிகள் நிறைய எடுத்துன்னு இருக்கோம். ஸ்கூலுக்கெல்லாம் பண்ண போகிறோம், கரிக்குலம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த கரிக்குலம் ஏஐயில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2க்கும் இன்னும் யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் கரிக்குலம் ஆரம்பிக்கும் போது எல்லா குழந்தைங்களும் மிக அற்புதமாக அவங்களுடைய அந்த கரிக்குலத்தை கற்றுக்கினாங்கன்னா, ஏஐ கற்றுக்கினாங்கன்னா இன்னும் 5-7 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இப்போ இருக்கக்கூடிய 100ல் 10 பேருக்கு தெரியும் ஏஐன்றதை மாறி 100ல் 40 பேருக்கு தெரியுன்ற ஏஐ வந்துருச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், Tier 2 and Tier 3 சிட்டி முன்னேறி வந்ததுன்னா ஜிடிபி க்ரோத் அருமையாக இருக்கும். பர்ஃபெக்டாக செய்வோம், அருமையாக செய்வோம். From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is UTamil.